Hi friends, welcome back to my channel. This is Venki Story. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஃபைட் கிளப்போட அஃபிஷியல் டீசராக நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இது லோகேஷ் கனகராஜ் ப்ரெசென்ட் பண்ணி விஜயகுமார் நடிக்கிற ஒரு படம்னே சொல்லலாம். ஸோ எப்படி இருக்க போதுன்னு தெரியல. ஏன்னா இந்த ஃபைட் கிளப்புன்ற ஒரு அந்த மூவியோட டைட்டில் ஒரு பெரிய டைட்டில், பெரிய படத்தோட டைட்டில்னே நம்ம சொல்லலாம். டேவிட் ஃபின்ச்சரோட ஒரு படத்தோட டைட்டில்னே சொல்லலாம். அது செம்மையாக இருக்குன்னே சொல்லலாம் அந்த படம் ஸோ அந்த படத்தோட டைட்டில் வச்சுருக்காங்கன்னா ஸோ அதே மாதிரி ஒரு கதைக்களம் இல்லை ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜானராக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதில் விஜயகுமார் நடிக்கிறாரு. ஸோ இதோட அந்த ஃபஸ்ட் லுக் போஸ்டர் பார்க்க போகும்போதே செம்மையாக இருந்ததுன்னே சொல்லலாம். ஸோ செம்மையாக பேர் பாடி வச்சுட்டு அப்படி ஒரு ஸ்டைலாக அந்த ஒரிஜினல் ஃபைட் கிளப்பில் இப்படி குரூப்பாக நின்றுட்டு இருப்பாங்க. ஸோ அதோட போஸ்டரோட ரெஃபரன்ஸே இதில் வச்சுருக்காங்க. ஸோ இது எந்த மாதிரி இருக்க போகுதுன்னு தெரில. ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்றது. ஸோ வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். சண்டை நான் பிறகுறதுக்கு முன்னாடி பிறந்த சண்டை இது. யார் செத்தாலும் இந்த சண்டை சாவாது. வேற வேற பேரில் வேற வேற ஆளுங்க இங்கே அடிச்சுனே தான் இருக்க போகிறானுங்க. இந்த தடவை சண்டை செய்ய போகுது விஜயகுமார். எல்லாம் செம்மையாக இருக்குப்பா. டிசம்பர் ஓகே. இன்னும் கூடிய சீக்கிரத்தில் வரப்போகுதுவா மணி? இப்பயே 6 டிசம்பர் வந்துடுச்சு. எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்ச நாளில் வந்துடும் நினைக்கிறேன். 15 டிசம்பர் ஓகே. டீசரே போட்டிருக்காங்க. பட் ட்ரெய்லரை போடுவாங்கன்னு தெரியல. ஒருவேளை டீசர் மட்டும்தான் போடுவாங்க போல இருக்குது. பட் ஆனால் அந்த பாட்டு வந்தோடனே, அந்த பாட்டோட வைப் வந்தோடனே செம்மையாக இருந்ததுன்னே சொல்லலாம். அதுக்கேற்ற பீட்டும் செம்மையாக இருந்தது. அதே போல் ஃபைட் கிளப்புன்றப்போ ஒரே சண்டையும் சேசிங்மாக தான் இருந்ததுன்னே சொல்லலாம். ஸோ கதை என்னமே சொல்ல போகிறாங்கன்னு தெரியல. ஏன்னா ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் தான் அதோட டைலாக்கே வந்ததுன்னே சொல்லலாம். நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே சண்டை ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு டைலாக்லேருந்து பீட் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு சொல்லலாம். ஒன்ஸ் அந்த ஃபைட் கிளப்புன்னு அந்த டைட்டில் ஆரம்பித்தோடனே ஏன் ஜோடி அந்த சாங்கோட இது வந்துடுச்சுன்னே சொல்லலாம். அது ஃபுல் சாங் தெரியல. ஸோ அதனால் அந்த வைப்பு செம்மையாக உட்காந்துதுன்னே சொல்லலாம். கோவிந்த் வசந்தாவோட மியூசிக் சூப்பராகவே இல்லை, என்ஹான்ஸ் பண்ணிச்சு, சூப்பராகவே இருந்தது. அதே போல் அந்த டீசர் கட்டும் செம்மையாக இருந்ததுன்னே சொல்லலாம். ஒவ்வொரு ஃப்ரேம்ஸும் சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. ஸோ லோகேஷ் கனகராஜ் ப்ரெசன்ஸ் அப்போது இன்னும் சூப்பராகவே இருக்குன்னே சொல்லலாம். விஜயகுமாரோட அந்த ஆக்டிங்கும் சரி, அவரோட ப்ரெசன்ஸும் சரி சூப்பராகவே இருந்ததுன்னே சொல்லலாம். ஸோ ஓவராலாக நல்லா இருக்குன்னே சொல்லலாம். ஸோ ஸ்டோரி என்ன வயசு எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு தெரியல. பட் ஆனால் டீசர் வைஸ் ஆகட்டும் சரி, ஸ்டோரி வைஸ் ஆகட்டும் சரி, மியூசிக், சவுண்டு, மிக்சிங், டீசர் கட் எல்லாமே, எடிட்டிங் வைஸ் எல்லாமே சூப்பராகவே இருக்குன்னே சொல்லலாம். ஸோ ஹோல்சமாக பேக்கேஜ் சூப்பராக இருக்குது. ஸோ ஸ்டோரி என்ன வயசு எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு தெரியல. 15 டிசம்பர் வந்தாலும் தெரியும். ஸோ வந்ததுக்கப்புறம் நம்ம ரிவ்யூவில் பார்க்கலாம். இந்த ரியாக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அண்டில் எங்கேயாச்சும் வயசான நெக்ஸ்ட் வீடியோ. பா.